இந்த திருத்தலம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருக்குறள் புராணம் என்கிற நூலை ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அரங்கத்தில் இந்த வளாகத்தில் நாம் சிந்திக்கின்ற வாய்ப்பு இறைவனுடைய கருணை கொடுக்கிறது. இது கொடுப்பதற்கு விளைவாக திருக்குறள் புராணத்தை முழுமையாக சிந்திக்கின்ற வாய்ப்பு, அந்த நூலை சிந்திக்கிறதுனால நிறைய தொண்டர்கள் புதிதாக தொண்டர்கள் வழிபாட்டுக்கு வந்த ஒரு வாய்ப்பும் அமையப்பெற்று இன்னைக்கு எல்லா வகையிலும் இளைஞர்கள் முன்னின்று பணி செய்யக்கூடிய வண்ணமாக நம்முடைய ராமேஸ்வரம் பெருமானுடைய திருக்கோயில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடிப்படை இந்த பெரிய புராணம் என்கிற நாயன்மார் வரலாற்றை தொடர்ந்து தமிழர்கள் கேட்டதன் பயனாக திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த நூல் தந்திருப்பதனால் எல்லா இடங்களையும் காட்டும் இளைஞர்கள் விடுதியாக அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. திருத்தேர் விழாவில் கூட வெறும் தொண்டர் இல்லை, இளைஞர் பெருமக்கள் கொடுக்கக்கூடிய வண்ணமாக அமையப்பட்டிருக்கிறது. அத்தகைய திருத்தொண்டர் புராணமாகிய ஞானங்களை நமது அம்மாவின் வழியாக திருவாசகர் குழு என்று அமைத்து அவர்கள் இந்த பகுதியில் முதலாக திருவாசகத்தை பாராயணம் செய்வதற்கு தயார் செய்து அம்மாவின் வழிபாட்டில் நிறைய குழுக்களாக ஆங்காங்கு தொண்டர்கள் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை காண முடிகிறது. அதேபோலக்கூடிய திருக்கரைவாயம் பரம்பரை திருவாரூரை ஆகியவர்களுடைய ஒரு தொடர்பும் அமையப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நமக்கு இந்த வளாகத்தில் தொடர்ந்து நூலை சிந்தித்ததன் பயனாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் பொழுது இந்த திருத்தொண்டர் புராணம் எனப்படுத்தப்படுகின்ற பெரிய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்ததற்கு பயனாக இன்றைய நாளில் அரண்மனை அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சில பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு அமையப்பெற்றது. 2021 இந்த அரண்மனை அறக்கட்டளை என்ற அமைப்பில் பணிகளை செய்ய தொடங்குகிற பொழுது முதல் மாதத்தில் ஒரு 6400 பேர் மாதம் 100 ரூபாய் ஒரு குறைந்த அளவு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து நாம் தொண்டுக்காக கொடுக்க வேண்டும் என்று கருதி இந்த பணியை தொடங்கிய பொழுது முதல் மாதம் 2021 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இரவு யார் யாரெல்லாம் இந்த பங்களிக்க விரும்பியிருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை தயார் செய்து அனைத்தையும் கூட்டி பார்க்கும் பொழுது 6400 பேர் இந்த பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு முன்வந்தார்கள். நம்முடைய சிறுவர்கள் எங்கெல்லாம் வெட்ட வெளியிட வயல் பகுதிகளில் குளக்கரைகளில் சாலை ஓரங்களில் முட்புதல் உள்ள இப்படியும் சிறுவர்கள் இருக்கின்றன என்பதை இந்த பணியுடன் போன போதுதான் தெரிந்தது. நமக்கும் பொதுவாக கோயிலுக்கு 2வது தாமதம் சென்று வழிபாடுகளுக்கு பாராட்டு பண்ணிக்கொண்டிருக்கோம். அப்போதான் இந்த இருக்கிறது குணமாக இன்னைக்கு திருத்தொண்டுக்கு போகும் பொழுது அதற்குரிய காட்சிகளை காணும் பொழுது இன்றைய நாளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் 5 ஆண்டுகள் முடிந்து ஒரு மாதம் முடிய போகிறது. வருகிற ஜனவரி 31 5 ஆண்டு கூடுதலாக ஒரு மாதம் நிறைவேறும். இந்த கால எல்லையில் 267 சிறுவர்கள் திருவிழாக்கள் ஆங்காங்கு எடுக்கப்பட்டு மேடை அமைத்து அது ஒரு நிழல் கோடை அமைக்கக்கூடிய பணியை அரண்மனை அறக்கட்டளின் வாயிலாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பை பெருமான் உங்கள் வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு இன்னும் மாதம்
வந்து பிரச்சனை பண்ணிடலாம் அப்படின்னா ஷேர்ஸை உண்மையிலேயே வணக்கத்துக்குரியதான். ஆனால் அது மட்டுமே திருப்பி ஆயிடாது. இந்த ஷேர் பண்ற அத்தனைகளும் ஒரு உருவாக்குவதாக எங்கேயோ போயிட்டு திருப்பி. ஆனால் எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த பேசுகிற அன்பர்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துங்க, அதுவே போகமானது அப்படின்னு அவங்க அளவுக்கு அதை சொல்லிடுறாங்க. பார்க்கக்கூடிய நினைக்கிறாங்க காசா பண்ணா என்ன, ஒரு ஷேரான பண்ண சொல்றாங்க, பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணி விட்டுறாங்க. நீங்க அந்த படிப்புல போகும்போது நடைமுறையில் எவ்வளவு அந்த பணியை எடுத்து செய்வதிலும் அதுக்கு தேவைப்படுகிற பொருளாதார இடர்பாடும் எண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பணியை முடிச்சதாக அடுத்ததுக்கு வந்து கொண்டிருக்கிறது. செய்ய வேண்டாம் என்று சொல்லல, நாம் எல்லாம் கருதுனா நிச்சயமாக இந்த பணியை இன்னும் இலகுவாக இன்னும் நிறைய செய்யலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா 2021 6400 பேர் உருவாக்குகிறார். இன்றைக்கு ஏறத்தாழ 25,000 பேர் கொடுக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த எண்ணிக்கை எவ்வளவு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா 25,000 பேர் ஏறத்தாழ வந்துள்ளார்கள். மொத்தமாக நம்முடைய தமிழகம், புதுவை ஒரு நபர் 100 ரூபாய் கொடுத்தல் என்பது யாருக்கும் சிரமமான காரியமே இல்லை. எனக்கு ஒரு கடைக்கு போய் ஒருவேளை ஒரு உணவு எடுத்து நினைச்சீங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே பில்லே கட்ட முடியாது. எனக்கு எல்லாமே அவ்வளவு கூடுதல் விலையை ஏற்றம் இருக்கிறத பார்க்கணும். நாம் ஒரு 100 ரூபாய் உணவு எடுத்துக்கொண்டால் 3 மணி நேரம் வயிற்றில் தங்கி நிற்கும். ஆனால் நீங்கள் ஒரு 100 ரூபாய் இந்த திருப்பணி கொடுத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான். ஏன்னா இன்னைக்கு தேவை என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு சமீப காலங்கள் 2-3 காட்சிகள் வலைத்தளங்கள் ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அது ஒன்று பார்த்தீங்கன்னா முள் புதர்கள் இருப்பது போல இந்த வேலி முள் என்று சொல்லக்கூடிய முள் சூழ்ந்த பகுதியில் ஒரு கோயில், சிதறமடைந்த ஒரு கோயில் அப்படின்னு அந்த கோயில் ரொம்ப எல்லாம் எனக்கு மட்டும் ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு பாருங்கயா பாருங்கயா. அது போல எனக்கு மட்டும் இல்லை, 2வது குழுவில் இருக்கக்கூடிய அந்த வழிக்கு ஏதாவது அடிச்சாங்க. இந்த கோயிலுக்கு போய் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து கடைசியில் பணி செய்யணும்னா குறைந்தபட்சம் அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா 95 லட்சம் ரூபா வரும். குறைந்தபட்சம் அந்த வேலை செய்ய சாதாரண நீங்கள் 95 லட்சம் இருந்ததுன்னா அந்த கோயிலை மீட்டு உருவாக்கம் செய்து கொடுத்துடலாம். இது ஒரு வாரம் என்ன பண்ணணும், அங்கங்கே போய் பார்த்து பேசி அதுவே சம்பந்தப்பட்டவங்க அரசு துறை அணுகி பிறகு நம்ம சமஸ்தானத்துக்கு அணுகி ஒரு வாரம் 9 பாட்டி போகிறவங்க அடுத்த வீடியோ வந்துச்சு. ஒரு வீடியோ வந்து எனக்கு பார்த்துட்டு போடணும். சிவலிங்கத்தில் நீங்கள் இருந்து அபிஷேகிக்க விழுந்த உடனே அந்த தீர்த்தம் போகிற இடத்துல ஒரு கழிவறை இருக்குது. நிறைய பேர் ஷேர் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அபிஷேகத்திற்கு விழுந்து அந்த தீர்த்தம் போகிற இடத்துல ஒரு கழிவறை இருக்குது. அந்த இடத்துல போன அந்த கோயில் முழுக்க ஆங்கிலத்தில் சுற்றி கட்டி வச்சிருக்காங்க. சுவாமியினுடைய பைரவ சன்னதி இருக்கிற இடத்துல அந்த சன்னதி இல்லை, அங்கே ஒரு கழிவறையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆங்கிலத்துக்கு தரங்கம்பாடி போகிற வழியை திருப்பி கடவுள் வந்து தரங்கம்பாடி போகிற வழியை அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் பார்க்கும்போது தெரியுது, ஒரு ராஜகோபுரம் கட்டுவதற்கு தேவையான அளவு உயர்ந்த அளவு நிலவுற அளவுக்கு கட்டளை கட்டி முட்டை போகணும் விட்டு அவர் புகைப்படை எடுத்துக்கொண்டு நம்ம லேசாக காட்டினாங்க. அந்த கோமுகத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக காட்டினா நினைச்சாங்க அது மட்டும்தான் மிச்சல போயிருக்கு. போய் பார்த்தா 3 சிவலிங்கம் இருக்கிறது. வெளியில் வெட்ட வெளியில் இருக்கிற சிவலிங்கத்தில் அது உள்ள செட்டு போட்டு ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதில் இருக்கிற தனியாக கைவிட்டு போகும். இப்படி
பார்க்கும்போது ஒரு காட்சியாக தெரிகிறது. ஆனால் அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா இன்றைய நிலையில ஒரு கோயிலை நீர்வாக்கம் பண்ண வச்சுங்க, கருங்கல் தரம் அமைப்பதற்கும் சுற்றுச்சுவர் அமைப்பதற்குமே குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் வருது. நீங்கள் அதுதான் வேலை செய்யவே முடியாது. அப்ப நாம எவ்வளவு எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவுதான் நம்ம எடுத்து செல்லணும். எல்லாமே நாமே பண்ணிடணும் அப்படின்னு பேராசை வருகிறோம். ஆனால் அது நம்மளுக்கு ஒரு அடியவர்கள் இதை கூடுதலான பொங்கலுக்கு கொடுத்தாதான் செய்ய முடியும். ஒரு 25,000 வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது. வீட்டுக்கு கூடுதல் பொழுது நிச்சயம் செய்ய முடியும். நமக்கு என்ன ஒரு நினைக்கிறோம், நாம் வாழ்கிற காலங்களுக்குள்ள எப்படியாவது எட்ட வழியில் சிவலிங்கம் இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் உடற்பகுதியிலாவது சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். செய்ய முடியுமா, சாத்தியப்படுமா தெரியல. ஆனால் முயற்சி பண்ணுறோம். இதையெல்லாம் இன்றைய நிலையை சொல்லணும்னா 277 சிவலிங்கங்கள் நம்ம அமைப்பு வழியாக வச்சிருக்கோம். வேலை வேலைகள் நிறைய வச்சிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு காலத்தில் கோயிலாக நீங்க சிவலிங்கம் வயலிலும் குளத்திலையும் இருக்குதுன்னு சொன்னா இது ஒரு காலத்தில் கோயிலாக இருக்கணும். அந்த கோயில் என்ன ஆயிடுச்சு, அந்த கோயிலுக்கான இடம் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றுமே தெரியும். இன்றைய நாளில் நீங்க திருப்பணி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 7,700 கோயில் கட்டணும். 7,700 கோயில் கட்டுவதற்கு இதெல்லாம் கூகுள் மேப் ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படி சிவலிங்கம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு குறிச்சு வச்சது பண்ணுறோம். ஒரு 7,700 இருக்கு. அதை மிஞ்சி போனோம்னா ஒரு 200 கோயில் நல்லா இருக்கு. இது எல்லாமே திருப்பணி செய்ய வேண்டிய தேவையக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறது என்பது நமது மக்களுடைய அறிவுக்கு எட்டணும். பெரும்பாலும் கடலாம் போக வேண்டிய அதை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வருவதில்லை. ஒரு சிலருக்கு வருகிறது. அது ஒரு சிலர் இருக்கும்போது நாம் பணி செய்ய முடியும். எனவே உங்களிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வது என்றால் இந்த 5 காலம் நீங்க இந்த பணிகள் தொடர்ச்சியாக மாதந்தோறும் ஒரு பகுதியில் கொண்டு வருகிறீர்கள். நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்னா, நீங்க உங்களுக்கு தெரிந்த ஒருவரை இந்த ஆண்டுமே 2026 மாசமா சேர்க்கிறா ஒரு நபரை புதுசாக சேர்த்து கொடுத்தீங்கன்னா இந்த 25,000 50,000 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேலை செய்யலாம். ஆனா இதை நான் செலவு 1,400 சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 3,000 புதுசாக செய்திருக்கிறார். 1ஆம் தேதி ஜனவரி மாதம் தொடங்கி நாள் தொடங்கி பார்க்கிற இடத்துல நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஒரே ஒரு நபரை இந்த 2026 ஒரு நபரை மட்டும் செய்தி கொடுங்க, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்று வரை ஒரு 3,000 பேர் தான் புதிய நண்பர்களாக இணைந்திருக்கிறார். ஒரு 50 விழுக்காடு கிடைச்சா கூட ஒரு 40,000 தொடர்பு அதை செய்ய முடியும். ஏன் சொல்றேன்னா தேவை நிரந்தர சமீபத்தில் கடந்த 3 சனிக்கிழமைக்கு உருத்திர சொல்லியா நாயன்மால ஒருத்தர் உருத்திர மந்திர சொல்லியே எனக்கு திருவடி அழைத்தவர். அவருடைய தலம் திருத்தலையூர் என்று பெயர். அந்த தலம் அவருடைய சந்ததி புதிதாக கருங்கல் திருப்பணியாக அமைவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டு பணி தொடங்கப்பட்டுள்ளது. அந்த கோயில அந்த பணியை செய்யும் பொழுதே கருங்கல் தலம் சேர்த்து அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது ஒரு பணி. திருக்குறும்பூர் உடம்புக்கு தகப்போகிறது பிப்ரவரி மாதம் அதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கோயில் சுற்றி வருவதற்கு கருங்கல் தலம் அமைத்தல் ஏறத்தாழ 18,000 தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாதாரணம் இன்னொரு 50,000 ஒரு வாரம் செய்ய முடிகிறது. இப்படி நமக்கு மாநிலத்திற்கு தலங்களிலேயே நிறைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருநாவூர் மயானம் பாடல்பெற்ற தலம், திருப்பனையூர் பாடல்பெற்ற தலம், பூனராமத்து தளி பாடல்பெற்ற தலம்,
அறிவு நல்லா இருக்கிறது, மனசு நன்றாக இருக்கிறது, உடலும் நல்லா இருக்கிறது. நம்மை நன்றாக வைத்திருப்பது இந்த திருமுறை. இந்த திருமுறைகள் பாடப்பட்ட தலங்களை நம்ம காலத்தோடு நல்லபடியாக செய்து கொடுத்து போகணும் என்ற ஒரே ஒரு இலக்கை தவிர வேறொரு இலக்கு ஒன்றுமே இல்லை. இதை நோக்கிதான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையில நம்முடைய ஒரு பெரும் வாய்ப்பாக நம்ம ஒரு நோக்கில் பார்ப்பாங்க. நமக்கு பார்க்கிற பார்வை என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய திருவிழாவுடைய பரம்பரை திருவாவூரை குருவா சன்னிதானம் அழைத்து ஒரு 3 திருப்பணிகள் வகையில் கொடுத்திருக்கிறார்கள். அவங்க திருவாவூருக்கு திருத்தேர் புதிதாக தேர் செய்து கொடுக்கக்கூடிய பணியை குருவா சன்னிதானம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த திருத்தேர் பணியில அந்த மரம் இல்லாமல் வெறும் கூலி மட்டுமே 93 லட்சம் ரூபாய். தேர்தலான கூலி மட்டுமே 93 லட்சம் ரூபாய் ஆகிறது. மரம் நம்முடைய குருமக சன்னிதானம் கொடுத்தாங்க. எனவே அது போக அந்த சக்கரம் அச்சு இது மட்டும் 20,88,000 ரூபாய் பாலத்தில் நிறுவனத்தின் மூலமாக ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10,40,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எப்போ சக்கரை வருவோ பணம் முடிக்கும்போது கொடுக்கணும். இத்தனை ஒரு திருப்பணியை மட்டும் சொல்லணும். அது போக நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருவடி தீட்டி கொடுத்த தலம் திருநல்லூர் என்ற திருத்தலம். அந்த திருத்தலம் சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு திருமண காட்சி கொடுத்த தலம். ஒரு நாளைக்கு 5 முறை கருவறை இருக்கிற சிவலிங்க திருமணி நிறமாகும். இந்த காலத்துக்கு போன அவசியம் போயிருப்பாங்க. 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிவலிங்க திருமணி நிறமாகி காலை 6 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்குள்ள 5 வருடம் நிறமாகிற பெருமாள் நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் சுயமூர்த்தி 5 முறை நிறமாகக்கூடியவர். அமர்நீதி நாயனார் தண்ணி பணி செய்கிற தலம், திருநாவுக்கரசருக்கு திருவடி சூட்டப்பட்ட தலம், அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த தலம், இத்தகைய சிறப்புக்குரிய தலம் நம்முடைய குருமக சன்னிதானம். அந்த பணி மொத்த பணி நம்முடைய கொடுக்கிறாங்க. நல்ல செய்தி கொடுங்க அப்படின்னு பணி கொடுத்துருக்காங்க. அது போக நம்முடைய பன்னாரி நல்லூர் அப்படின்னு பாடப்பட்ட தலம். அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயிலுங்க. அந்த கோயில் இது சிதறமடைந்து கட்டுமானங்கள் எல்லாம் அதே சிதைந்து போய் இருக்கக்கூடிய நிலையில அந்த திருப்பணியை சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் மகிழ்ச்சியான திருப்பணியை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில அர்த்தங்களுக்கு சில சந்தேகம் இருந்துச்சு. சில பேர் நேரடியாக கேட்டாங்க, என்னென்ன ஐயா நீங்கள் இந்த மாதிரி வசதியான இடங்களுக்கு ஏன் திருப்பணி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இது பொருளாதார இடர்பாடு அப்படி அங்கெல்லாம் நீங்கள் பண்ணது நீங்கள் போய் அங்கே போய் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் கேட்டார். நான் சொன்னேன், இது வேறு நோக்கில் இந்த பணி நாங்கள் செய்யல. நமச்சிவாய் நோக்கில் கொடுத்த கொடையை பண்ணி நான் செய்யலாம். சைவ சித்தாந்தங்களை நாங்கள் படிச்சிருக்கோம். இந்த நெறியை நமக்கு கொடுத்தது நம்முடைய திருமணம் தான். அந்த ஒரு செயலுக்கு வாழ்நாள் முழுக்க நாம் கட்டுப்பட்டு நன்றி கடவுடையவர்கள். எனவே எனக்கு சாமி எனக்கு வாய்ப்பு கொடுக்கிற நன்றி கடமை, நம்ம நன்றியை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இது குருமக சன்னிதானத்தின்படி நமச்சிவாய் நோக்கி கொடுத்த பணியாற்றி வேறொன்றும் இல்லை. எனவே இந்த பணி மகிழ்ச்சியை செய்து கொடுக்கணும். எத்தனை பேர் அந்த திருவள்ளுவர் படிச்சிருப்பாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. 1993 சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் குறைந்தபட்சம் லட்சக்கணக்கான பேர் அதில் படிச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கு அந்த பணியில் கொடுக்காத குரு புலவர் அரண்மனை கூடு பணி செய்யக்கூடிய திருவாவூருக்கு திருப்பேர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சாமி கூறுவாரால் அது பொதுவான நம்பி கொண்ட கருணை. எனவே அந்த கருணைக்கு உரிய வகையில் பணி செய்யப்படுகிறது அன்றி எங்களுக்கு
இல்லை என்று சொல்லி அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எதுக்கு நம்ம சொல்றாங்கன்னு கேட்டா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில பார்க்கலாம். நமக்கு ஒரே ஒரு பார்வை, சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒன்றை அவங்களுடைய அறுப்பு நோக்கம் இல்லைன்னா அந்த தேவப்பட்ட காலகட்டம் பதிவு பாசனம் நம்முடைய 23வது குருமகா சரித்திரம் பெருமையாளர்தான் உலகத்திற்கு சைவ சித்தாந்தம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய பெரும் தலைமையை நாம் நன்றி கடனோடு உடையவர்கள் என்பதனால அந்த திருவிழை ஏற்றுக் கொண்டு 3 பணிகள் தொடங்கியாச்சு. 3 திருத்தொடரும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் பணிகளோடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிரந்த பணிகள் ஒவ்வொரு பணியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 20 இடங்களில் சிவாலய திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரண்மனை அறக்கட்டளையின் சார்பாக 20 இடங்களில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பெருமானுடைய கருணை கொடுத்த ஒரு திருக்குறையினால். ஏன்னா இன்னொரு முறையில ஒரு சாமி வழிபாடு போகும்போது ஒரு முறையில் இன்னொரு தேவாரம் பாடிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்படி வந்து நம்மளாம் ஊற்றிக்கலாம், இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் இது சாமி நமக்கு கொடுக்கிறாருன்னா இந்த பெருமானுடைய கருணை என்பதை தவிர ஒன்றுமில்லை. நாம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது வலிமையான அன்பு கிடை சாதனம் சொல்லலாம். நாங்கள் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக, அதாவது போன வெள்ளி சனிக்கிழமை அந்த நாட்களில் மதுரை பகுதிக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அந்த பணியெல்லாம் போயிட்டு ஒரு 2 இடத்தில் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த திருப்பணியை பார்க்க போவதற்காக நாங்கள் போக வேண்டியதெல்லாம் மணநீர் குடிக்கு பக்கத்தில் அந்த ஸ்ரீகரேஸ்வரர் கோயில், ஆவுடையார் கோயில் பக்கத்தில் உக்கூர் திருவிழாம். ஆவுடையார் கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் போனால் உக்கூர் இருக்கிறார். அதுலேயும் திறமாக வடக்கு பக்கமாக வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்தோம்னா அந்த ஸ்ரீகரேஸ்வரர் கோயில் தலம் இருக்கு. 2மே சிதைந்து போன கோயில். இந்த 2 கோயிலுமே கற்கோயில், சிதைந்து போன கோயில். விழுந்த கற்களை எடுத்து வச்சு அதை மீண்டும் அதே அமைப்பில் வடிவம் மாறாமல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்காக நம்ம போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். அப்படி தீர்மானிக்கிற நிலையில ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அந்த கோயிலுக்கு சிவாச்சாரியர் அவர் என்ன பண்றாரு, என்னுடைய கைபேசி அழைத்து, ஐயா நான் ஊருக்கு பேசுகிறேன், என்னுடைய பெயர் இது, எங்கள் கோயிலில் ஒரு திருப்பணி செய்யணும், நீங்கள் வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். நான் சொன்னேன், ஐயா 20 இடங்களில் பணிகள் நடக்கிறது, என்னால் கோயில் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணு சொல்லி எனக்கு அனுப்பி கொடுங்க, அந்த பக்கம் வரும்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உடனே அவர் புகைப்பட அமைச்சு கொடுத்தாரு. அதில் ஒரு புகைப்படத்தில் இந்த சாலைகளுக்கு கோயில் நோக்கி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க மழையை பெய்திருந்தால் கால் பிடிச்சு எடுக்க முடியாது. அதே கால பிடிச்சி சேரு அவ்வளவு தூரம் பிடித்து கொள்வது. அப்படிப்பட்ட இடமாக அந்த காட்சி இந்த ஒன்றும் நீங்கள் செய்து கொடுங்க அப்படின்னு அவர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு பேசுகிறாரு. புகைப்பட அமைச்சிட்டாரு. சரி, இந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னாரு. திருப்புணவாசல் கோயிலுக்கு பக்கமாக இருக்குது. நான் போக வேண்டிய பக்கம் அப்படி சொன்னேன். நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க, வாய்ப்புறதுக்காக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவர் அனுப்பிச்சு கொடுத்தாரு. நாங்கள் பக்கத்தில் போகும்போது அவர் அனுப்பிச்ச லொக்கேஷனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் போன இடத்துல 5 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரி, முதல்ல இந்த கோயிலை பார்த்து நான் சொன்னேன், காலையில் கிளம்பு சொல்றேன், அந்த பக்கம் வர மாதிரி
சரியா சொல்ல கூட பேசுறேன். சரி நம்ம ஒரு பேசுகிற பிரகாரம் போய் இறங்கி போனால் நான் உள்ள நுழைய வரும்போது ஒரு 25 தொண்டர்கள் சனி ஞாயிறு 2 நாள் உறவாக செய்வதற்காக சுசீந்திரத்திலிருந்து தொண்டர்கள் எடுத்திருந்தாங்க. அங்கே இருக்கிற தொண்டர்கள் வேலைக்கு அந்த பணி செய்வதற்கு வந்திருக்கிறாங்க. அந்த அன்பர்கள் ஏற்கனவே அறிமுகமான அன்பர்கள் அவங்க சந்திச்சு அவங்க வாங்கி பேசி முடிச்சுட்டு உள்ள போய் சாமி பார்க்க போது கூட்டிட்டு போனார் சிவாச்சாரியா. உள்ள போனவர் இந்த சுவாமி அர்ச்சனை என்ன பண்ணும்போது சிவபுராணம் சொன்னாங்க. நெஞ்ச உருக்கிற அளவுக்கு சிவபுராணம் சொன்னார். நம்மளுக்கு சிவபுராணம் சொல்லியிருக்கிறோம். சாமிகிட்ட கருவறையில் இருந்துட்டு இந்த பெருமான கையை பிடிச்சதான் சத்தமா சொல்றார். நீங்க சொல்லி பழக்கம் இல்லாம சொல்ல முடியாது. சும்மா நாம் போய் நிற்கிறோம் நமக்காக சொல்றோம் அப்படி இல்லை. உள்ள போது அந்த பெருமாட்ட அந்த சிவரான சொல்றாரு. பெருமான பார்த்து சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படியே கீழே ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எண்ணெய் பெருமானி இந்த வரி வரும்போது இந்த கையில விரும்பிக்கிறாரு. சாமி பார்க்கிறார். பார்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எண்ணெய் பெருமானி அப்படிங்கிறார். திருப்பி அந்த வரியை 3 தடவை சொல்லி அப்படியே விரும்பிக்கிறார்கள். எல்லாம் அல்லல் பிறவி பிறவியல்லல் 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 அப்படின்னு நாங்கள் 5 தடவை சொல்லி முடிச்சுட்டு கீழே உழுது முட்டி போட்டு சிவனுக்கு அப்படியே கட்டி பிடிச்சி இருக்கிறார். சாமி பெருமானே பெருமானே அப்படின்னு அப்படியே அன்புன்னா அப்படி பிடிச்சிட்டு அப்பாவுக்கு அவர் அம்மா நிற்கிறாங்க. ஒரு அச்செல்லாம் படம் முடிச்சு ஒரு பாட்டு பாடி முடிச்சுட்டு அங்கேயே வந்துட்டான். அம்மா காலை முடிச்சு அப்படியே கடையை பண்ணி காலை வச்சுட்டு வச்சு தீபம் இவர் இந்த விஷயத்தை பார்த்தோன்னே நமக்கு அறிவுற வார்த்தை வந்துச்சு. என்னென்ன அப்போ வரையும் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அப்படி போய் காட்டினேன். இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் போனோம். நாங்கள் பக்கத்தில் போகும்போது வேறொரு திருப்பணி வர சொல்ல பார்த்தீங்களா, அந்த திருப்பணியுடைய சபதியாக வர சொல்லியிருக்க கோயில் வரணும் வாங்க அப்படின்னு. அவர் பக்கத்தில் வந்துட்டு ஐயா பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வாங்கன்னு கேட்கல. இல்லை நாங்கள் ஒரு கோயில் பார்த்துட்டு நாங்கள் வரணும். நேரம் நீங்கள் வேணால் வரணும் வாங்க நாங்கள் வந்தது அவரும் வந்தது நேராக போய் போயிட்டு இங்கே கோயிலுக்கு சிவபுராணம் முடிச்சு திரும்பி திரும்பி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம சபதியாக இல்லை. சரி இப்போ அந்த இடத்துல ஒரு பேர் போய் சாப்பிடலாம். பேர் ஆரம்பிப்பாங்க. 270 அடி போகிறோம். அந்த சகதியாக இருக்கிற இடம் 270 அடி. அதான் பார்த்தீங்கன்னா 78 அடி இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த பெட்ரோல் போகிற மாதிரி ஃபேவரட் பண்ணோம்னா நாளைக்கு சுற்றி ஏறி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற இடம். எனக்கு அது போட்டீங்கன்னா மீண்டும் பூமுறைச்சு மேலே வருதையா அது வேண்டாம். சரி கருத்து கலமாக போட்டுக்கலாமா? அதுலேயும் அது போல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னப்பா போறாங்க காங்கிரீட் கலவைக்கு போட்டால் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க அப்படின்றாரு. சரி பட்டியல் போடுவான் அப்படின்னு சொன்ன ஜல்லிகள் வருது. அதுக்கு சொன்ன ஜல்லிகளை போட்டுக்கலாம், முக்கால் ஜல்லிகளை போட்டுக்கலாம், கன்சாரியை லிஸ்ட் போடுறாரு. அவர் போட்டு எழுதி சொல்லிட்டோம். சுசீலருக்கு வந்தாங்க தொண்டர்கள் உடவாக செய்யறாங்க. அவர் வருகிறாரு. திருக்குறள் இருக்கிற மேஸ்திரியாக கட்டட மேஸ்திரி நீங்க ஏதாவது கோயில் பணி இருக்கிறது மகிழ்ச்சியோடு பணி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம். இது கூட 10 பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்லி ஏன் சொல்லி அதிகம் கொடுக்குறாங்க. அந்த நேரம் கொடுக்குறாங்க மேஸ்திரி அப்படி காங்கிரீட் போக நீங்க போடலாம்ல அப்படின்னு கேட்கறதா ஒரு இருக்கிறாரு. ஒரு நிமிடம் கடிதம் பேசுவாங்க. சரியா பணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்திருக்கிறவங்க உடவாக தான் போடுறாங்க. அவங்க கரண்டி பாட்டு கட்டை ஒன்றும் இல்லை. அப்பதான் சொல்றாரு இந்த பக்கத்தில் ஏதாவது பாடை கிடைச்சுன்னா மாறி பண்ணி கொடுத்துடலாம்ங்கிறார். சரி சாமி அப்படின்னு உடனே நாங்கள் என்ன பண்ணோம்? அன்பருக்கு கொடுத்துருந்தா அதை கொடுத்து நீசல் தொட்டி
இந்த பகுதியில கடல்ல போய் மீன் பிடிக்கக்கூடிய அப்பர்கள் இருக்கிறாங்க. உத்தராக போட்டு திரும்பி பூசி சிவநெறியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிசயமாக இருக்கும். நாங்களாம் இங்கிருந்து கடலுக்கு போற தொண்டர்கள் மீன் பிடிப்பு தொழிலா வைத்திருக்கிறவங்க திரும்பி பூசி உத்தராக்கம் வந்து சைவராக அவங்க கூட்டி சொல்லணும்னு அந்த தொண்டரை என்ன பண்றாரு, அவர் ஒரு நபரை கூட்டிட்டு நாங்கள் இந்த கணக்கீடு பண்ணிட்டு நேரத்தில் அவர் போய் விட்டார். நம்ம அந்த அவர் என்ன சொல்லுவீங்க சப்ளை தெரியும் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்து சைனிக் கொண்டு எழுதிக்குள்ள பார்த்தோம்னா இது எல்லாம் எப்ப நடக்குது, பொங்கல் விடுமுறை. ஏன்னா பொங்கல் கொண்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு மாட்டுப்பொங்கல், சனி ஞாயிறு ஒரு நாள் வேலை பண்ணலாம். தமிழ் லட்சம் கொடுத்த வேலையாளர் அப்படிப்பட்ட சூழல்ல நாங்கள் சனிக்கிழமை காலையில் இரண்டாவது ஐயா பார்க்கிறாங்க உடனே போட்டு கேட்டா எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு தக்கவாறு ஒரு பிரச்சனை வரையப்படுவாங்க. ரெண்டே கவலை போட்டு கொடுத்தாங்க. எவ்வளவு வருவோம் நாங்கள் கொடுக்க ரெண்டு பேர் வந்து சனி எழுதிட்டாங்க. உலகவர்கள் வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு 4 மணிக்கு ஜேசிபி வந்தாச்சு, சமப்படுத்து ஜல்லியில் இறங்குது. இரவோடு இரவா தண்ணி போடுறாங்க. அடுத்த காலையில் மணல் சிமெண்ட் எல்லாம் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணி ஒரு பாதி வேலை முடிச்சுட்டாங்க. எப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு வேலை பார்த்துருக்கேன். இரவு 11 மணிக்கு பொங்கல் விடுமுறையில 11 மணி இந்த சுசீந்தர் தொண்டர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த வாரம் சனி ஞாயிறு வந்து பணி விலை போயிட்டாங்க. அது வந்து நீங்க தண்ணி ஊற்றி பண்ணிடுங்க, தட்டி போட்டு சமர்ப்பிட்டு போயாச்சு. திருப்பி அவங்க போயிட்டு வந்து இப்போ கடந்த சனி ஞாயிறு வந்து 260 அடி 20 அடி அகலத்துக்கு காங்கிரீட் சாலை போட்டு கொடுக்குறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் இவ்வளவு நேரம் தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஏன் நான் அவங்க என்ன சொல்ல போறோம், மழை காலத்துக்கு தான் உங்களுக்கு தேவை, மழை போயிடுச்சு மழை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் போறாங்க. செஞ்சு ஒரு மொழிக்குள்ள மொத்தத்தையும் மாற்றி கொடுத்து 8வது நாள் 270 எதுக்கு சொல்லணும்னா அவருடைய உள்ளார்ந்த அன்பு மாற்றத்தை செய்து கோயிலுக்கு கொடுத்திருந்தா ஒரு வழிபாட்டில் ஒரு கோயிலுக்கு ஒரு நபர் இருந்தால் அந்த ஒரு நபருக்காக பெருமான் அதை செய்து கொண்டு விடுவார் என்பதை கடந்த 10 நாளுக்கு முன்பு அவரை சந்தித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயில் விட்டாச்சு. பெரிய ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். எனவே நாம் உள்ளார்ந்த அன்பை வைக்கும் போது பெருமான் நமக்காக நிறைவாக செய்து கொடுப்பார் என்பதை நாம் அனுபவத்தை ஆரம்பிக்கிறோம். எனவே அடியார்கள் மக்கள் இந்த திருக்கோவில் நீங்கள்லாம் இன்னும் கூடுதலாக பங்களித்துக் கொண்டால் நமக்கு இருக்கிற குறைந்த காலத்துக்குள்ள நிரம்ப பணிகளை செய்து செல்வதற்கு வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம அரண்மனை அவர்களை தொடர்புடைய நிலையில கரையேற்ற குப்பம் எப்படி இருந்தது தெரியும். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கொண்டாடி கொடுக்கிறார்கள். பிரதோஷ வழிபாடு என்ன, சிவராத்திரி வழிபாடு எல்லாம் ஆனந்தமாக அந்த வழிபாடு நடக்கிறது. அதே போல வந்து படிக்கிறோம் செய்த பணி நாயன்மார்கள் என்ற வகையில் ஏழைகள் கலிதானார், அறிவித்தார், இதெல்லாம் பணி செய்திருக்கிறோம். 1000 சிறப்பு நாயனாருக்கு ஆப்பூர்ல தனியான ஒரு சன்னதி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இப்படி பல பணிகளை செய்கிற ஒரு வாய்ப்பை பெருமாள் கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் இன்னொரு கூடுதலாக ஒரு போனஸ் அப்படி கொடுக்கிறார். என்ன போனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துறை பெருமான் ஆட்டுக்காரங்க அவர் வந்து தில்லையில வந்து தண்ணீர் மணிவாச இருக்கக்கூடாது
நிறைய பேர் போயிருக்கீங்க. எப்ப முன்ன போயிருக்கீங்க, இப்ப போய் பாருங்க. இந்த 15 நாளுக்குள் மனதை மாற்றம் என்ன கேட்டீங்கன்னா 3 மாடி கட்டடங்களை இடிச்சு தள்ளுபடியாக்கி கரைப்படமாக செஞ்சுருவாங்க. அந்த ஆக்கிரமிப்புகள் கோயில் கட்டுற அளவுக்கு அழைக்கிறாங்க. கோயில நீ புதுசா கட்டக்கூடிய எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவு இடத்துக்கு பெருமாள் கிளம்பிட்டாங்க. முன்ன இறங்கி குளத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா நேர் கோயில் தான் தெரியும். பூரா வீடா இருக்கும். என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துக்கு முன்னர் உள்ள பெரிய பெரிய கட்டிடங்கள் சுற்றி வரவே வழியில்லாத அந்த கட்டிடங்கள் எல்லா வீட்டையும் இடிச்சு நீ விற்பனை செய்வதற்கு அந்த இடம் தயாராக இருக்கிறது. நீங்க நான் திருவாசகம் எழுதப்பட்ட இடம் மறந்துடக்கூடாது. திருவாசகம் உலகம் எல்லாம் பாராயணம் பண்றோம். இங்கே எங்காவது பாராயணம் பண்றோம். அந்த திருவாசகம் எழுதிய இடம் கடந்த காலத்தில் ஒரு எப்படி சொல்லணும், சொல்வதை அவ்வளவு பொறுமையான சொல்றதாக இருந்தது. இன்றைய நாளில் அந்த ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் அகற்றப்பட்டிருக்கின்றன. நாமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பெருமானிடத்துல பிரார்த்தனை செய்தால் நமக்கும் அந்த திருத்தொட்டில் பெருமான் வாய்ப்பு தருகிறார். நம்ம வேண்டாம் கிடைக்கும், நம்ம வேண்டாம் நம்ம கிடைக்க போவதில்லை. மாணிக்க வாசகர் அதுதான் கைப்பட எழுதிய அந்த வாக்கடல் இடத்தில் அவருக்கு ஒரு சன்னதி அந்த பெருமானுக்கும் பெருமாட்டிக்குமாக முற்றிலும் கற்றளியாக பண்ணணும். அங்கே குரு மகிழ்ச்சியாளருடைய சீவ சமாதி இருக்கிறது. அதை கொஞ்சம் உயர்த்தணும். இதெல்லாம் கருதக்கூடிய பணிகள். இவற்றுக்கு மேல இப்படி திருவாரூரில் திருவாரூர் முற்று போடுகிற நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோட சிவபெருமான் எழுதிய இடத்தில் நாடும் முன்னாடி இருக்கிற பணிகள் நீங்க அங்கே பண்ணும்பொழுது நல்ல பெரிய மண்டபமாக அதை செய்கின்ற மாநில வாசகருடைய வரலாற்றை நம்ம அங்க மாதத்தோட ஓவியமா வச்சிருக்கோம். இங்க வரும்பொழுது அதே மாதிரி வச்சா நல்லா இருக்கு. கல்வி சிற்பங்களாக உடை சிற்பங்களாக இன்னும் சொல்லி இதெல்லாம் நம்ம கல்வி இந்த பணியை செய்யணும் அப்படின்னு நேற்று முன்தினம் திருவாரூர் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு பர்மிஷன் கேட்க கொடுக்கல பேசிக் கொண்டிருக்கோம்.